வணக்கம். ஏற்கனவே தேர்தல் கமிஷனை பற்றி ஒரு வீடியோ உங்ககிட்ட பேசி பதிவிட்டிருந்தேன். ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு கேட்கின்ற தேர்தல் ஆணையம் அவர்கள் யாருக்கு கணக்கு காண்பிக்க வேண்டும், அவர்கள் யாருக்கு கணக்கு காண்பிக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தேர்தல் நேரத்திலே பறக்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருட்கள், தங்க நகைகள், பணங்கள் இவை எல்லாமே சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ணிவிட்டு சிலதை ஒப்படைச்சிருக்காங்க, சிலதை ஒப்படைக்கலை. ஒப்படைக்காத விஷயங்கள், ஒப்படைக்காத பணங்கள், ஒப்படைக்காத நகைகள் இவைகள் எல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்க? அது என்ன கணக்கு? மக்களுக்கு இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மக்களுக்கு இதை நீங்கள் காமிக்கணும். இவ்வளோ பிடிச்சிருக்கிறோம், இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இவ்வளோ எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. ஏன்னா போன தேர்தலில் கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் பிடிபட்டதை ஓப்பனாக யாருக்குமே சொல்லலை. திருப்பி கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. அதே மாதிரி இந்த தேர்தல்லையும் இந்த மாதிரி ஊழல் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். இது எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கணக்குன்றதை மக்களுக்கு தெரியணும்னு நான் கேட்பேன். ஆர்டிஐயில் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வேண்டும், 100% வாக்குகள் அளிக்க வேண்டும் அப்படின்லாம் பரப்புரைக்கு ஏகப்பட்டது கோடிக்கணக்கில் எலெக்ஷன் கமிஷன் செலவு பண்ணாங்க மக்களுடைய நலனுக்காக. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான், மகிழ்ச்சி. ஆனால் தேர்தல் நேரத்திலே பணிபுரிந்த அந்த அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒழுங்கான முறையில் சம்பளத்தை கொடுத்தீங்களா? அவங்களுக்கு ஒழுங்கான முறையில் அடிப்படை வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா? உதாரணத்துக்கு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் நீங்கள் வசதி பண்ணி கொடுத்துருந்தீங்களா? சொல்லுங்கள். அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க சாப்பிட்ணும், அந்த டைமுக்கு சாப்பிட்ணும், இதெல்லாம் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா எலெக்ஷன் கமிஷனில்? சொல்லுங்கள். அரசு ஊழியர்களை அதாவது கம்பல் பண்ணி நீங்கள் எலெக்ஷன் டியூட்டிக்கு எடுத்துருக்கிறீங்க. கம்பல் பண்ணி எடுக்க முடியாது. அவங்க இஷ்டம்தான். அவங்க வர்றதுக்கு இஷ்டம்னா வேறு ஒரு ஊழியரை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். மிரட்டி உருட்டி எட்டுன்னு ஒவ்வொரு கலெக்டரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி மிரட்டி எட்டுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்படி ஒன்றும் நீங்கள் மிரட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவசியம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கா இந்த மாதிரி மிரட்டி அரசு ஊழியர்களை மக்களுக்கு வேலை பார்க்க வைக்கணும்னு? சொல்லுங்கள். கோடிக்கணக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இது நம்பகத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என்ன நஷ்டஈடு கொடுக்க போகிறீங்க? இம்மீடியட்டாக அரசு அறிவிச்சிருக்க வேண்டாமா? தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்க வேண்டாமா? தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்க வேண்டாமா? 3 பேர் இறந்துருக்காங்க. தேர்தலுக்காக பணிக்காக வந்தவங்க தானே அவங்க, சும்மா வெட்டிக்கு வரலையா அவங்க? அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? சொல்லுங்கள். அதே மாதிரி அங்கன்வாடி ஊழியர்கள், தன்னார்வலர்கள், தேர்தல் நேரத்தில் பணிபுரிய வந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை, ஒரு சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட தொகை, சம்பளம் கொடுக்கப்பட்டதா? யாருக்காவது கொடுத்தீங்களா? எத்தனை பேர் கொடுத்துருங்க சொல்லுங்கள். கொடுத்தா மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கீங்க. அந்த அங்கன்வாடி ஊழியர்கள், தன்னார்வலர்கிட்டலாம் பணம் கொடுத்தா மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்கீங்க, பணம் கொடுக்கல நீங்கள். இதில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணங்கள் ஊழல். அரசு ஊழியர்கள் கொடுத்தா மாதிரி மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கல? கொடுத்தீங்களா? காட்டுங்க. நாங்கள் இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத காட்டுங்க. இது என்ன, எவ்வளோ பெரிய அடாவடித்தனம், எவ்வளோ பெரிய மொள்ள மாதிரி தானே இது? இது எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு. ஜனநாயக கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் பல யுத்திகளை கையாண்டு பல விளம்பரங்களை செய்து வருகிறது.
ஆனால் தேர்தலுக்காக பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கல. என்ன இது? என்ன தனியார் நிறுவனமா? நீங்கள் பெட்டி கடையாக வச்சு நடத்துகிறீங்க, சம்பளம் கொடுக்காம அனுப்புறதுக்கு? இதெல்லாம் கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்குங்க. என்ன கொத்தடிமையா? நீங்கள் வேலை வாங்க அனுப்புவீங்க, சம்பளம் கொடுக்க அனுப்புவீங்க. அந்த தன்னார்வலர்கள், அந்த அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் வாய முடின்னு போகணுமா? என்ன சர்வாதிகார ஆட்சி நடக்குதா? எலெக்ஷன் கமிஷன் 8 தலை 16 கொம்பு இருக்கா உங்களுக்கு? என்ன வேணால் பண்ணுவீங்களா நீங்கள்? இதை யார் கேட்குறது? ஒரு அரசியல்வாதியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுல்ல, அரசியல்வாதிகளுக்கு என்ன இருக்கு? ஒரு மண்ணும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன நஷ்டமா? ஒன்றும் கிடையாது. யார் வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க? எலெக்ஷன் கமிஷனில் கேட்குறேன், யார் வீட்டு? உங்கள் அப்பா வீட்டு காசா? உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்க. சரி, செலவு பண்ணுறீங்க. வேலை செய்தவர்களுக்கு, பணி புரிந்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அவன் வேலை செஞ்சு அவனுடைய நெத்தி வேர்வை கீழே சிந்துவதற்குள் சம்பளத்தை கொடுக்கணுங்க. தெரியாதா உங்களுக்கு? ஏமாத்தின்னு தெரியுறீங்க. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுனால. சொல்லுங்கள், எவ்வளோ மை வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எல்லாத்தையும் கணக்கு சொல்லணும். நீங்கள் இப்போ மை வாங்கினதுக்கு, பிட் நோட்டீஸுக்கு, புரியுதுங்களா, இந்த லாரி எடுத்தது எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும். நீங்கள் கணக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள். இன்னும் உங்கள் தாத்தா வீட்டு கல்லாப்பேட்டிலேருந்து எடுத்து கொடுத்துடல. இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம். நீங்கள் பதில் சொல்லணும். தான் தோன்றித்தனமாக நடந்துக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் நீங்கள் தான் பெரிய மன்னர் நினச்சிட்டு இருக்காதீங்க. தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைஞ்சுன்னா உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட மதிக்காது உங்களை. அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தலுடைய பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறது. அதை முறையாக செய்ய வேண்டாமா? நியாயமாக செய்ய வேண்டாமா? சட்ட ரீதியாக செய்ய வேண்டாமா? நீங்கள் எது சட்டப்படி பண்ணியிருக்கிறீங்க? பிளாஸ்டிக் பயன்படுத்திருக்கீங்க, பதாகைகள் வச்சுருக்கீங்க, தேவையில்லாத விளம்பரம். இதெல்லாம் மக்கள் கேட்டாங்களா? நீங்களாம் விளம்பரம் பண்ணால் தான் அங்கே போய் ஓட்டு போடுவோன்னு யாராவது கேட்டாங்களா உங்களை? இன்னும் அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்காங்க மக்கள். நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் மக்கள் முட்டாள் கிடையாது. எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் நீங்கள் ஒரு 5 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். புரியுதுங்களா? பூத்துக்கு வேலையை ஆளை அனுப்பிச்சிட்டு அந்த மிஷின் அனுப்பிச்சிட்டா போதும். நீங்கள் மற்ற வேலை எதுவும் பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, விளம்பரம் கொண்டு இந்த இழவுக்கு கர்மாந்திரம் தெருப்பொழுது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இதை வச்சு கோடிக்கணக்கில் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா? இந்த ஊழல் இந்த தேர்தலோடு நிறுத்திக்கங்க. மரியாதையாக வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க. இல்லை அப்படின்னா யாருன்னு லிஸ்ட் எடுத்து நானே கோர்ட்டில் ரிட்டை போடுவேன் உங்கள் மேலே. ஞாபகம் வச்சோம். பொதுநலன் கருதி நான் வழக்கு போடுவேன். நான் இழிச்சாவாய் நினச்சிட்டு இருக்கீங்களா பொதுமக்களை? நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் தலை ஆட்டின்னு போவாங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த வேலைலாம் வேண்டாம். மரியாதையாக வேலை பார்த்து சம்பளத்தை கொடுங்க. மீண்டும் ஒரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்ற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.